ஹாய் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா உணவு சாப்பாடு பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அம்மா உணவு சாப்பாடு வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஜிஹெச்சிட்டு இருக்கிற அம்மா உணவு சாப்பாடு அதுவும் சூப்பராக இருக்கும். இங்கே ரெண்டாங்கட்டில் பார்த்திங்கன்னா அரிசியாக போடுறாங்க சாப்பாடு. ரொம்ப போய் பார்த்தீங்கன்னா பொங்கல்னு ஒரு பேரில் சாப்பாடு போடுறாங்க. வெறும் அரிசியை தான் நனைய வச்சு தான் போடுறாங்க. அவ்வளோ சாம்பார் சாதம் போடுறாங்க. பார்த்திங்கன்னா புளிச்ச கஞ்சி மாதிரியே வாடை இருக்கும். அந்த தூத்துக்குடி ஜிஹெச்சிட்டு பார்த்திங்கன்னா அம்மா உணத்தில் வந்து சாப்பாடு செமையாக இருக்குங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா 2 கரண்டி வந்தாலும் அருமையாக இருக்கும் சாப்பாடு. பூப்பு ஸ்டாண்டு பார்த்தா அதான் நல்லா சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டாங்காட்டு பக்கத்தில் போடுற அம்மா உணத்தில் சாப்பாடு பார்த்திங்கன்னா புளிச்ச கஞ்சி வாடை தான். இன்றைக்கி அரிசி ஊற வச்சு தான் போடுறாங்க நினைக்கிறேன் சாப்பாடு. ஏன் எத்தனையோ பேர் இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அம்மா உணவகத்தில் வந்து சரி வைக்கலாம்ல. ஏன் ஒரு உணவகத்துக்கு தான் இந்த பாடு போடுறாங்க, இல்லாதவங்க தானே அந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்றாங்க. நான் போய் சாப்பிட போனேன், சாப்பிட்டா 2 நாளாக சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் சாப்பாடு சரியில்லை. ஆனால் அம்மா உணவகத்தில் சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா பூப்பு ஸ்டாண்டு சாப்பாடு ஒன்று யூடி சொன்னதை பக்கத்தில் பெரிய பக்கத்தில் ஒன்று சாப்பாடு சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டாங்காட்டு ஆக மோசம், சுத்த மோசம். வெறும் அரிசியாக இருக்குது. எங்கெங்கேயோ போய் சோதனை போடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல சோதனை பண்ணலாம்ல. காசை மட்டும் வாங்கி அதுவும் சோறு வந்து போடுறாங்கன்னா அந்த அரைக்கரண்டி மட்டும் தான் வரும், ஒரு கரண்டி வராது. இந்த அரைக்கரண்டிக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம்னா ஒரு அரைக்கரண்டி மூஞ்சி பார்த்துக்கிறாரு. யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு மூஞ்சி பார்த்துக்கிறாரு. வெறும் அரிசியாக இருக்குது சாப்பாடு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன என்னமோ தருமத்துக்கு விளவுக்காங்க போல. சாம்பார் சாப்பாடு பார்த்தீங்கன்னா காய்கறியே இருக்காது, வெறும் தண்ணியாக மிதக்கும். ஆனால் இப்போ போய் சாப்பிட பார்த்தீங்கன்னா வெறும் அரிசியாக ஃபுல்லாக அரிசி தான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேலைக்கு வச்சுருக்காங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி சோறு போட்டு இந்த மாதிரி அரசு அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி அம்மா உணவகத்தெல்லாம் சோதனை பண்ணலாம்ல.